அது வெயில் காலம். வெயில் நெருப்பு மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கிருஷ்ணபுர கிராமம் அந்த வெயில் தாங்காம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெயிலுக்கு பூமி எல்லாமே வறண்டு பொழந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வெயில் தான் ராமையாவோட ஆசைகளை கனவா சுமந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய வயல்ல நெல்கதிர்கள் எல்லாமே தங்க நிறத்துல அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. 6 மாசம் கஷ்டப்பட்டு கண் இமை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்த விளைச்சல். ராமையா அவனுடைய வயல் கிட்ட நின்னு அவனுடைய நண்பனான ரங்கைய கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியாடா ரங்கா, வயல்ல விளைஞ்சிருக்கிற விளைச்சல் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல. கடந்த 6 மாசமா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. ராத்திரி பகலனும் வெயில் மழைனும் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். இங்க விளைஞ்சிருக்கிற விளைச்சலை பார்த்தா கௌரி ரொம்பவே சந்தோஷப்படுவா. அடுத்த வாரம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பணத்துல கடன் அடைச்சிட்டு என் கௌரிக்கு தங்க நகை ஒன்று வாங்கி கொடுக்கணும்டா. ஜமீன்தார் பூபதி ஐயா கிட்ட வாங்கின கடனை மட்டும் நான் தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த கடனும் இருக்காது. நானும் என் மனைவி கௌரியும் ரொம்ப நிம்மதியா இருப்போம். ஆமா ராமையா, உன் கஷ்டத்துக்கான பலன் இதோ இந்த வயல்ல தெரியுது. எல்லார் வயலை விட உன் வயல்ல விளைச்சல் அதிகமா இருக்கு. யாரு கண்ணும் படாம இருந்தா சரி. ஆனா இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. காத்துல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்ல. விலங்குகளும் கத்தாம அமைதியா இருக்குங்க. ஏதோ தப்பு நடக்க போதோன்னு தோணுது. இந்த வெயிலால மழை வருமோ அப்படின்னு தான் பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது ரங்கையா. வெயில் அதிகமா இருந்தா நெல் நல்லாவே முத்தும். நெல்லை பலமாக்க தானே இந்த அனலே தேவைப்படுது. இது வரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கிட்ட கடவுள் இதுக்கப்புறமா பார்த்துக்க மாட்டானா என்ன? இன்னும் 1 வாரத்துல அறுவடை முடிஞ்சு இந்த நெல்லெல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது. அப்ப பாரு என் வீடு எவ்வளோ வெளிச்சமா இருக்குன்னு. ஊர்ல எல்லாருக்கும் விருந்தே போடுறேன் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு ஆகாயம் நிறமாற ஆரம்பிச்சுது. நீலமா இருந்த ஆகாயம் இப்ப கருப்பா மாற ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாமே பதட்டமா கத்திக்கிட்டே அதோட கூட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சுங்க. காத்துல மெதுவா குளிர்ச்சி அதிகமாச்சு. திடீர்னு இடி மின்னல் சத்தம் ஆகாயமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்து ராமையாவோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் உடனே அங்கிருந்து வயலுக்கு போய், அப்பா வருண பகவானே, தயவு செஞ்சு நீ வந்துடாத. தண்ணி இல்லாம எல்லார் பூமியும் வறண்டு போயிருந்தப்போ ஒரு துளியா கூட நீ வரல. ஆனா இப்போ இன்னும் 1 வாரத்துல அறுவடை செய்ய போறோம் அப்படிங்கிற நேரத்துல இப்படி பயங்கர இடி மின்னலோட நீ பயமுறுத்தி வந்தீனா இத்தனை நாளா நாங்க கஷ்டப்பட்ட விளைச்சல் எல்லாம் வீணா போயிடும். இதை நானும் தாங்க மாட்டேன், எங்க ஊர் ஜனங்களும் தாங்க மாட்டாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இப்ப வராத. 1 வாரத்துக்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா வா. ராமையாவோட கதறல் அந்த கடவுளுக்கு கேட்கலையே என்னவோ. திடீர்னு பயங்கரமான இடிமின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதுலயும் அது சாதாரண மழை இல்ல, அது ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி ஒவ்வொன்றும் நெல்கதிர் மேல விழுந்து நெல்கதிர் எல்லாமே கீழே உதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பாவம் ராமையாவோட மனசு ரொம்பவும் தவிக்க ஆரம்பிச்சுது. வேண்டாம் வேண்டாம், ஐயோ போச்சு போச்சு. ஒவ்வொரு ஆலங்கட்டி கல்லும் என் தலையில இப்படி இடி மாதிரி வந்து விழுதே. ஐயோ, என் தங்கம் எல்லாம் உதிர்ந்து போகுதே. கௌரி, உனக்கு தங்க நகை வாங்கணும்னு பார்த்தேனே, ஆனா இங்க இருக்கிற தங்கம் எல்லாம் உதிர்ந்து போகுதே. ஜமீன்தார் கடனை எப்படி அடைப்பேன்? உன்னையும் குடும்பத்தையும் எப்படி பார்த்துப்பேன்? மழை கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறமா அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதி அவருடைய வேலைக்காரனோட வயல் கிட்ட வந்தாரு. அவருடைய முகம் எப்பவுமே கோவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாவம் ராமையா வயல்ல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தத பார்த்தாரு. ராமையா பக்கத்துல போய் ராமையா கிட்ட அவரு, என்னடா ராமையா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி நாம என்ன பண்ண முடியும்? ஆனா உனக்கு என்ன, ஆனா எனக்கு என்ன? விளைச்சல் வீணா போச்சு சரி, ஆனா என்னோட குத்தகை பணம் என்ன ஆச்சு? நீ விவசாயம் பண்றது ஏன் பூமி இல்ல. உனக்கு விளைச்சல் விளைஞ்சாலும் விலை இல்லைனாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து தானே ஆகணும். உன் அழுகைய பார்த்து என் மனசு இறங்காது. விளைச்சல் போனா நீ தான் கஷ்டப்படணும், நான் எதுக்காகடா கஷ்டப்படணும்? ஐயா பூபதி ஐயா, நீங்களே உங்க கண்ணால பாக்குறீங்க. விளைச்சல் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சுங்க ஐயா. ஒரே ஒரு நெல்மணி கூட நிக்கல, எல்லாமே தரையில அப்படியே விழுந்துடுச்சு. இந்த ஒரு தடவை என்னை விட்டுடுங்க, அடுத்த தடவை வட்டியோட சேர்த்து கொடுத்துடுறேன். நானே இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டேன்.
இங்க பாரு ராமையா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் மேல கருணை காட்டுற நிலைமையில நான் இல்ல. அடுத்த மாசத்துக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரணும். நீ வீட்டில் இருக்கிற பொருளை விற்கிறையோ இல்லை யாருக்கிட்டனா பிச்சை எடுக்கிறையோ, என் பணத்தை எனக்கு கொடுத்துடு. ஒழுங்கா கடனை தீக்கல, உனக்கு இருக்கிற ஒத்த வீடு, ஒரே ஒரு மாட்டு வண்டி, ரெண்டுத்தையும் நான் எடுத்துப்பேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன் நிலைமை ரொம்ப கோரமாயிடும். ராமையா திண்ணையில கன்னத்துல கை வச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். உள்ள அவனுடைய மனைவி கௌரி பாவம் அழுதுகிட்டே இருந்தா. கண்ணுல இருந்து தண்ணி நிக்கவே இல்ல. அப்பதான் அந்த ஊரோட வட்டி வியாபாரி பரந்தாமையா அங்க வந்தாரு. பரந்தாமையா அப்படின்னாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பயம். ஏன்னா அவர் பேச்சுல கோவமும் இருக்கும், கிண்டலும் இருக்கும். ஆனா அவருடைய மனசு மட்டும் ரொம்ப நல்ல மனசு. என்ன ராமையா, சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்னப்பா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஊரில் எல்லாரும் வயல்ல நெல்லோ பயிரோ விளைய வைப்பாங்க. ஆனா நீ என்னையா ஐஸ் கட்டிய விளைய வச்சிருக்க? அந்த ஆகாயத்துல இருந்து மொத்த ஐஸ் கட்டியும் உன் வயல்ல தான் விழுந்துச்சாமே. பார்க்க முத்து மாதிரி ஜொலிக்குதுன்னு ஒரு ஜனங்க சொல்றாங்க. பேசாம அந்த ஐஸ் கட்டிய சந்தையில கொண்டு போய் வித்தினா பணமாவது கிடைக்கும்ல. ஐயா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். சாப்பிட வீட்டில் சாப்பாடு கூட இல்லை. தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட இப்போ பணம் இல்லை. சரி சரி, அந்த கண்ணத்தோட இப்போ நீ அழுதா மட்டும் உதந்து போன நெல்லெல்லாம் மறுபடியும் வந்து ஒட்டிக்க போதா, இல்லை அந்த பனிக்கட்டி எல்லாம் நெல்மணியா மாறப்போதா? இல்ல. சரி சரி, என் வட்டி கதை என்ன ஆச்சு? உன்ன மாதிரி அப்பாவி விவசாயிக்கிட்ட வட்டியெல்லாம் வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து என்னத்தை வாங்குறது? இந்த கிழிஞ்சி போன வேட்டியா? ஐயா, பூபதி ஐயா என் வீட்டை பிடுங்கிக்கிட்டு என்னை நடுத்தெருவுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. நீங்களும் அவரை மாதிரியே சொன்னா எப்படிங்க ஐயா? அந்த ஜமீன்தாருக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. அவனெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்தா, என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, இதை கொடுக்கறேன். உன்கிட்ட இப்ப சாப்பிட வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொன்னியே, அதுக்கு தான் தரேன். அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய வட்டியை மறந்துடு. உன்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தினா போதும். அந்த ஜமீன்தார் வந்தானா என் பேரை சொல்லு. அவனோட வட்டியை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயா, உங்ககிட்ட வாங்கின பழைய கடனையே இன்னும் தீக்கல. அதுக்குள்ள இந்த பணம். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்படி உதவி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி இந்த கடனை தீக்க போறனோ? அதுதாண்டா என் புத்திசாலித்தனம். நீ உயிரோடு இருந்தா தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பணத்தை கொடுப்ப. நீ செத்து போயிட்டா என் வட்டி பணத்தை எங்க போய் வாங்குவேன்? நீ பசியோட இருந்து செத்து போனா எனக்கு தானே நஷ்டம். சரி சரி, சும்மா சொன்னேன். விளைச்சல் போனதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே. ஊருக்குள்ள போய் பாரு, எத்தனை பேர் வீட்டை இழந்துட்டு நிற்கிறாங்கன்னு. அவங்கள பார்த்தா உன் கஷ்டம் பெருசா தெரியாது. சரி, போய் வேலை வெட்டி இருந்தா பாரு. இந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால ஊர் எல்லையில இருக்கிற ரங்கம்மா பாட்டியோட குடிசை வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பாவம், அவங்க ஒரு மரத்தோட நிழல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராமையா கௌரி 2 பேரும் அவங்க கஷ்டத்தை மறந்துட்டு பாட்டியை பார்க்க வந்தாங்க. பாட்டியா அந்த நிலைமையில பார்த்த உடனேயே ராமையாவோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அவனை விட அதிகமா கஷ்டப்படுற மத்தவங்கள பார்த்து அவன் அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சான். பாட்டி, என்ன பாட்டி இது? இப்படி ஈரத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருக்க? உடம்புக்கு முடியாம போயிடும். கிளம்பு கிளம்பு, எங்க கூடவே எங்க வீட்டுக்கு வா. வேண்டாப்பா, நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மழை உங்க விளைச்சலை எல்லாம் வீணாக்கிடுச்சாமே. இந்த விளைச்சலை வச்சுதான் கடனை அடைக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்ததா ஊர்க்காரங்க சொன்னாங்க. நீயே கஷ்டத்துல இருக்கும்போது இந்த வயசான கிழவியோட பாரம் உனக்கு எதுக்குப்பா? இந்த வயசான உயிர் இதே இடத்துல போனாலும் பரவாயில்லப்பா. ஆனா உங்களுக்கு இந்த பாரம் வேணாப்பா. பாட்டி, நீ எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு பாரம்னு யார் சொன்னது? நாங்க கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனா அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கஞ்சி கூட கொடுக்க முடியாத நிலைமையில நாங்க இல்ல. நாங்க குடிக்கிற கஞ்சியில நீ கொஞ்சம் கஞ்சியை குடிய. என் பேச்சு கேளு, இங்க இருந்தா உடம்புக்கு முடியாம ஆயிடும். வா, வீட்டுக்கு போலாம். அப்படி ராமையாவும் கௌரியும் பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா போன ஒரு ஆளு இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஐயா, விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் இழந்துட்டு சாப்பிட வழி இல்லாம நீங்களே கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை விட கஷ்டப்படுற ஒரு வயசான பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இந்த ஊரு நல்லா இருக்கு.
உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. ஐயா, இந்த இயற்கைக்கு கோபம் வரும்போதெல்லாம் எங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. அதுக்காக நாங்க உயிர் வாழாம இருக்க முடியுமா? விளைச்சல் போச்சுன்னா என்ன, அடுத்த வருஷம் விளைய போகுது. அதுக்காக ஒரு உயிர் போனா திரும்ப வருமா? அந்த உயிரை காப்பாத்த நான் செய்யற முயற்சி தான் இது. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. கௌரியும் பாட்டியும் உட்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தான். தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பூபதி சொல்லிட்டு போன வார்த்தைகளும் அதே நேரம் பரந்தாமையா காட்டுன அந்த பாசமும் ரெண்டும் அவனை ரொம்பவும் குழப்பமடைய வச்சுது. கடவுளே, எதுக்காக இப்படி பண்ண? 6 மாசம் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்ப வெறும் 1 மணி நேரம் மழையில எடுத்துக்கிட்டு போயிட்டியே. நான் ஜமீன்தார் கடனை எப்படி அடைப்பேன்? நாளைக்கு வந்து அவன் வீட்டை எடுத்துக்கிட்டா நான் எங்க போறது? ஆனா அந்த பரந்தாமையா இன்னைக்கு என் மேல காட்டின பாசம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆசை அப்படியே இருக்கு. மண்ணை நம்பி வாழறவன் என்னைக்கும் வீணா போக மாட்டான்னு என் தாத்தா சொல்லுவாரு. நான் எப்பவும் உன்னை நம்பி தான் வாழ்ந்திருக்கேன். இந்த வருஷம் விளைச்சல் போனா என்ன, அடுத்த வருஷம் விளைய வைக்கிறேன். என் மனசுல நம்பிக்கையும் என் உடம்புல பலமும் இருக்கிற வரைக்கும் எனக்காக மட்டும் இல்லை, என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் கஷ்டப்படுவேன். மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் விதைய விதைக்க தான் போறேன். ராமையாவோட முகத்துல ஒரு கவலை இருந்தாலும் ஒரு தைரியமும் இருந்துச்சு. பூபதி அப்படி மிரட்டிட்டு போனாலும் பரந்தாமையா கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சது அவனுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்திருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட இருந்தா ராமையா. ஆகாயத்துல கருப்பு மேகங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் நிலா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நாளைக்கு உதயமாக போற காலைக்காக ராமையா காத்துக்கிட்டு இருந்தான். இயற்கையோட சீற்றம் நம்ம சொத்துக்களை அழிக்கலாம், ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதால அழிக்க முடியாது. மண்ணை நம்புனவன் என்னைக்குமே ஏமாற மாட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு தடவை தாய் அடிச்சா அடுத்த தடவை அந்த தாயோட கையே அணைக்கும். அதே மாதிரி அந்த மண்ணே நம்மள அணைக்கும். வெயில் காலத்தில் கிணற்றில் வீடு. இந்த வருஷம் வெயில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. சூரியன் நெருப்பள்ளி கக்குற அடுப்பு மாதிரி மாறிட்டான். தரையெல்லாம் காஞ்சு போய் விரிசலை விட்டுருச்சு. பறவைங்க எல்லாம் இந்த வெயில்ல பறக்க முடியாம கீழே விழுந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துலதான் ராமையா சீதா தம்பதிகள் அவங்களுக்குன்னு இருந்த 1 ஏக்கர் பூமிய வட்டிக்காரன் புடுங்கிக்கிட்டதுனால வேற வழியும் இல்லாம போட்டிருக்கிற துணியோட கையில கிடைச்ச பொருட்களோட வழிபோக்கர்களா வந்தாங்க. பாவம் பசியால அவங்க முகம் வாடி போயிருந்துச்சு. சீதா, கொஞ்சம் பொறுமையா இரு. அதோ அங்க தெரியுது பாரு ஒரு மரம். அதுக்கு பின்னாடி ஊர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வெயில் வேற ரொம்ப கொடுமையா இருக்கு, நம்மள கொன்னுடும் போல. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆனா நீங்க தோல்ல சுமந்துக்கிட்டு வர அந்த கணத்தை பாருங்க. காலையில இருந்து ஒரு பருக்க கூட வாயில படல. பக்கத்துல ஒரு ஊர் இருக்குன்னு இந்த பக்கமா போன ஒரு வண்டிக்காரரு சொன்னாரு. அந்த ஊர்ல நமக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நம்ம பொழப்ப அங்கேயே பழிச்சுக்கலாங்க. வேலை கிடைச்சா போதும் சீதா. உழைக்கிற அளவுக்கு பலம் இந்த உடம்புல இருக்குதான். ஆனா இந்த வெயில பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்து நடந்து அந்த ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அந்த ஊரோட எல்லையில யாரும் புழங்காத ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அது பல வருஷமா தண்ணியே இல்லாம இருந்துச்சு. அப்ப ராமையா கிணத்து திட்டு மேல ஏறி நின்று கிணத்தை எட்டி பார்த்தான். வெயில்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற அவங்களுக்கு அந்த கிணத்துக்கு கீழே இருக்கிற குளிர்ச்சி ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. சீதா, இங்க பாத்தியா, ஊருக்குள்ள போனா நமக்கு யாருன்னா தங்க இடம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நம்ம வெளியூர்காரங்க வேற. இந்த வெயில்ல மரத்துக்கு கீழே நின்னாலும் அனல் காத்து தான் அடிக்கும். ஆனா இந்த கிணத்துக்குள்ள பாரு, கீழே மணல் ஈரமா இருக்கு, அதனால ஜில்லுன்னு இருக்கு. பேசாம இங்க கொஞ்ச நேரம் நாம ஓய்வு எடுத்துட்டு போலாமா? கிணத்துல தங்குறதா? ஏங்க, யாராவது பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் இல்லாம கிணத்துக்குள்ள எப்படி இறங்குறது? ஒருவேளை பாம்போ தேளோ இருந்தா நம்ம உயிர் போயிடாதா? பயப்படாத சீதா, அடிக்கிற வெயிலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. அங்க பாத்தியா, அங்க ஒரு உடைஞ்சு போன ஏணி இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணா உள்ள இறங்கலாம். உள்ள மணல் ஈரமா தான் இருக்கு. அப்படின்னா அங்கேயே தண்ணி கிடைக்கும். நாம அங்கேயே வீடும் கட்டிக்கலாம். அது என்னவோ உண்மைதாங்க. ஊருக்காரங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கிற இந்த கிணத்துலயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மண்பானையும் இந்த பொருட்களையும் உள்ள வச்சா போதும், அதுவே நம்ம வீடா மாறிடும். ராமையா அவனுடைய பலம் மொத்தத்தையும் பயன்படுத்தி அந்த ஏணிய கயிறு போட்டு இறுக்கமா கட்டினான். அப்புறம் அந்த ஏணி மூலமா அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. உள்ள உண்மையிலேயே ரொம்ப குளிர்ச்சியா தான் இருந்துச்சு.
அங்க இருக்கிற பாறை எல்லாத்தையுமே சேர்த்து ராமையா ஒரு திண்ண மாதிரி உருவாக்குனான். சீதா ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்த பாய தரையில விரிச்சு அங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான். அந்த நேரத்துல தான் அந்த ஊர் ஜமீன்தாரு அந்த ஊரோட வட்டி வியாபாரியான சுப்பையா 2 பேரும் குதிரை வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கிணறு இருக்கிற அந்த பூமி ஜமீன்தாருக்கு சொந்தம் அப்படிங்கறதுனால சுப்பையா எப்படியாவது அந்த பூமியை அவனுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு ஆசைப்பட்டான். ஐயா ஜமீன்தார் ஐயா, பாத்தீங்களா அந்த பழைய கிணற? அதுல தண்ணி வத்தி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அது சும்மா தான் இருக்கு. அதை பேசாம எனக்கு வித்துடுங்களேன். கட்டடம் கட்டி வர வருமானத்துல பாதியை உங்களுக்கு தரேன். அது எங்க தாத்தா காலத்து கிணறு சுப்பையா. அதுல தண்ணியே இல்லைன்னாலும் எங்களுக்கு அது மேல பாசம் இருக்கு. ஆனா அதுல பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பேய் இருக்கா? அந்த பேய் என்ன நான் போடுற வட்டியை விட பயங்கரமா இருக்குமா என்ன? கொஞ்சம் அந்த பக்கமா பாருங்க. கிணத்துக்குள்ள யாரோ ஏணிய போட்டிருக்கிற மாதிரி தெரியுதே. திருடனுங்க யாராச்சும் உள்ள இருப்பானுங்களோ? 2 பேரும் வண்டியை விட்டு இறங்கி கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தாங்க. கிணத்துக்குள்ள இருந்து அடுப்போட புகை வெளியில வரத பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. யார் அது? என்னோட அனுமதி இல்லாம என் கிணத்துக்குள்ள யார் இருக்கிறது? உடனே வெளியில வாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, என் பேரு ராமையா. நான் திருடன் இல்ல, வேலைக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். நேத்து வரும்போது வெயில் தாங்க முடியல. கிணத்துக்குள்ள ஜில்லுன்னு இருந்ததால அங்கேயே தங்கிட்டோம். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலங்க ஐயா. ஏண்டா வெயில் தாங்க முடியலன்னா கிணத்துக்குள்ளையா குடியிருப்ப? இந்த கிணறு என் இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்குள்ள குடியிருக்கணும்னா நீ 5 ரூபாய் தினமும் தரணும். இல்லைன்னா இப்பவே இங்கிருந்து கிளம்பு. ஐயா என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லை. வாடகை தர முடியும்னா ஏன் கிணத்துக்குள்ள தங்குறேன்? எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வெயில் குறைஞ்சதும் போயிடுவோம். சுப்பையா கொஞ்சம் இரு. பொண்டாட்டிக்காக இவ்வளோ அழகா யோசிச்சிருக்கானா இவன் சாதாரண ஆள் இல்ல. ராமையா நீ இங்கேயே தங்கிக்கோ. யாராவது கேட்டா ஜமீன்தார் அனுமதி கொடுத்ததா சொல்லு. ஆனா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஐயோ இல்லங்க ஐயா. கிணத்துல 2 பேரும் வீடு கட்டி வாழ்ற அந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அப்பதான் ஒரு நாள் ஆடு மேய்க்கிற ரங்கா ஆடு மேய்ச்சிக்கிட்டே அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். அப்ப கிணத்துக்குள்ள இருந்து ராமையா வெளியில வரத பார்த்து ரங்கா ரொம்பவுமே பயந்துட்டான். ஏன்பா நீ மனுஷனா இல்ல பேயா? கிணத்துக்குள்ள எப்படி உன்னால இருக்க முடியுது? நான் பேயெல்லாம் இல்ல, மனுஷன்தான். நாங்க வெளியூர் பொழப்பு தேடி இங்க வந்திருக்கோம். இங்க அடிக்கிற வெயில்ல வெளியில இருக்கிறத விட கிணத்துக்குள்ளேயே இருக்கலாம். அங்கேயே ஜில்லுன்னு இருக்கு. வேணும்னா நீயும் வந்து ஒரு தடவை பாரு. ரங்கா மெதுவா கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்தான். கிணத்துக்குள்ள சீதா அவங்களுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரங்காவுக்கு அங்க ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அட ராமையா அண்ணன், வெளியில சூரியன் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னா குளு குளுன்னு இருக்கே. நீ எதனா மந்திரம் போட்டிருக்கியாண்ணே? மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை ரங்கா. நாம திமிரா தரைக்கு மேல வீடு கட்டும்போது சூரியன் நம்மள தண்டிக்கிறான். நாம வணங்கி தரைக்கு கீழே வீடு கட்டும்போது அந்த பூமி தாய் நம்மள பாத்துக்கிறா. இங்க தரை ஈரமா இருக்கிறதால தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. ரங்கா இந்தா இந்த கஞ்சியை குடி. எங்க கிட்ட இருக்கிறது இந்த கஞ்சி தான். ஆனா எங்க வீட்டுக்கு வந்த முத ஆள் நீதான். பரவாயில்ல அண்ணி, நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. நாளையில இருந்து நான் இங்க வரும்போது எங்க வீட்டு மாட்டுப்பாலை கொண்டு வந்து தரேன். உங்க புண்ணியத்துல இங்க பேய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரங்கா அவனுடைய ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள அமைதி இருந்துச்சு. அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விறகோட சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமும் இல்ல. அப்பத ராமையா ஏணியில இறங்கி வீட்டுக்குள்ள வரும்போது சீதா அவன் முந்தானியால கண்ணீரை தொடச்சிக்கிறத கவனிச்சான். என்ன சீதா, அந்த ரங்கையா இங்க பேய் இருக்குன்னு சொன்னதை கேட்டு நீ பயந்துட்டியா? அவனே ஒரு அப்பாவி. ஊருக்காரங்க சொன்னதை கேட்டு சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பசியோடு இருந்தாலும் அந்த ரங்கா நமக்கு எங்க பத்தாம போயிடுமோன்னு வேண்டான்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டேன். மனசு ரொம்ப பாரமா இருக்குங்க. வெளியில எல்லாரும் நம்மள யாரோன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஏதோ தங்குறதுக்கு ஒரு வீடாவது கிடைச்சிது. நம்ம ஊர்ல அந்த வட்டி வியாபாரி நம்ம இடத்த புடுங்கிக்கிட்டு அனுப்பிட்டான். உலகத்துல மனுஷங்க ரொம்ப பயங்கரமா தான் இருக்காங்க. உண்மைதான் சீதா. அந்த வட்டி வியாபாரி சுப்பையா மாதிரி இருக்கிற சில பேர் தான் இழைங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. இந்த கிணறு குளுகுளுன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு தங்க இடமும் கொடுத்துருக்கு. ரங்கையா சொன்ன மாதிரி இப்பதான் இந்த கிணத்துக்கே ஒரு கலை வந்திருக்கு போல. ஒன்று பண்ணலாமா? இந்த கிணத்தை சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம தோட்டத்தை வளர்க்கலாம். ஜமீன்தாரு நமக்கு தங்க இடம் கொடுத்தாரு. அவர் இடத்த நம்ம தங்கமா மாற்றுவோம். உங்க பேச்ச கேட்டா மலையளவு எனக்கு தைரியம் வருதுங்க. வெளியில சூரியன் அனல கொட்டினாலும் நம்ம மனசுக்குள்ள
குளிர்ச்சியா தான் இருக்கு. நாளையில இருந்து நானும் இந்த கிணத்து சுவர்ல இருக்கிற பாசி எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன். நம்ம இந்த கிணறு வீடு எல்லாருக்குமே பிடிக்கணும். நிச்சயமா சீதா, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்த நமக்கு இனி எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. நாளைக்கே நான் காட்டுக்கு போய் பூச்செடிங்களை கொண்டு வரேன். இந்த கிணத்தை சுற்றி பூச்செடிங்களை நட்டு வச்சா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். புருஷ பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க தைரியத்தை கொடுத்துக்கிட்டு அந்த இருட்டு கிணத்துல ஒரு விளக்க ஏத்தி வச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த கிணத்துல இருக்கிறது வட்டி வியாபாரி சுப்பையாவுக்கு பிடிக்கல. ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டுறது, ஜமீன்தார் அவனுக்கு ஆதரவா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. எப்படியாவது அவங்கள கிணத்தை காலி பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஐயோ ஜமீன்தார் ஐயா, அந்த ராமையா கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ மந்திர வேலையெல்லாம் பண்றான். எல்லா கிணத்துலயும் தண்ணி வத்தி போகுதாமா. எல்லா தண்ணியும் அவன் மந்திரம் போட்டு எடுத்துக்கறான். இன்னும் அவனை அங்க தங்க விட்டீங்கன்னா கிணத்தோட சேர்ந்து பூமியும் போயிடும். உனக்கு நல்லதே யோசிக்க வராதா? அவன் ரொம்ப பாவம். அட இல்லைங்க, சொல்றத கேளுங்க. வேலை வெட்டிக்கே போகாம எதுக்கு கிணத்துக்குள்ளேயே இருக்கான்? அந்த கிணத்துல ஏதோ புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கிணத்துக்குள்ளேயே இருக்கான். அந்த புதையல் அவனுக்கு கிடைச்சா அப்புறம் நாமெல்லாம் என்னாகிறது? ஜமீன்தாருக்கும் அப்போ சந்தேகம் வந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜமீன்தாரும் சுப்பையாவும் கிணத்தடிக்கிட்ட வந்து கிணத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்பதான் ராமையா அந்த கிணத்துல இருக்கிற ஈரமண்ணை எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா ஜமீன்தார் ஐயா, அவன் புதையலுக்காக தான் கிணத்துக்குள்ள பள்ளம் தோன்றான். திருடா, வெளியில வாடா. ஐயோ ஜமீன்தார் ஐயா, நான் எந்த புதையிலையும் தேடலைங்க. கிணத்துக்கடியில் குப்பை நிறைய இருக்கு. அதனால தான் ஊத்துல இருந்து தண்ணி கூட வரல. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கிணறும் பயன்படாம இருக்கிறது தான் இதுக்கு காரணம். பொய் சொல்றான். கிணத்துக்குள்ள மட்டும் எப்படிடா அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு? வெளியில இவ்வளவு வெயில் அடிக்கும்போது உள்ள மட்டும் எப்படி குளிர்ச்சியா இருக்கு? நீ என்ன மந்திரம் போடுற? ஐயா, இதுக்கு மாய மந்திரம் தெரிய தேவையில்லை, அறிவு இருந்தா போதும். கிணத்துக்கு மேலே ஈரமாக்கின கோணி பைய போட்டிருக்கேன். அதில் பட்டு வர காற்று நல்லா ஜில்லுன்னு உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் கிணத்துக்குள்ளே இருந்த பாசி எல்லாத்தையும் நான் சுத்தம் செஞ்சுருக்கேன். நாம் இயற்கையை நேசிச்சா அது நம்மள நேசிக்கும். நீங்களே பாருங்க, நான் பள்ளம் தோண்டின இடத்துல இருந்து தண்ணி வருது. ஜமீன்தார் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாரு. ராமையா சொன்ன மாதிரியே அங்க அவருக்கு தண்ணியோட ஊத்து தெரிஞ்சுது. அப்போ சுப்பையாவோட முகம் வாடி போச்சு. ஜமீன்தாருக்கு ராமையா மேல இருந்த மரியாதை அதிகமாச்சு. சுப்பையாவோட சுயநலம் தெரிஞ்சுது. சுப்பையா, உன் எண்ணத்தை நீ மாத்திக்க மாட்டியா? ராமையா புதையில தேடல, தண்ணியை தேடி இருக்கான். அங்கேயே வீட்டையும் கட்டி இருக்கான். ராமையா, உனக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? உன் அறிவும் அனுபவமும் எங்களுக்கே தேவைப்படுது. நீ இனி கிணத்துக்குள்ள இருக்க வேண்டாம். உனக்கு நான் வேலை கொடுக்கறேன், தங்குறதுக்கு வீட்டையும் கொடுக்கறேன். எங்க ஊர்ல இருக்கிற எல்லா கிணறையும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். வேணாங்க ஐயா, எனக்கு இந்த கிணறு வீடே போதும். நான் கஷ்டப்படுற காலத்துல இந்த கிணறு வீடு தான் உதவியா இருந்துச்சு. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா கிணத்தையும் பார்த்துக்கிற வேலையை நான் செய்யறேங்க ஐயா. இந்த கிணறு எங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பிரச்சனை வரும்போது பயந்து ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ள தான் அதுக்கான தீர்வும் இருக்கு. ஜமீன்தார் அவருடைய தப்பு தெரிஞ்சுக்கிட்டு ராமையாவுக்கு கொஞ்சம் பூமிய கொடுத்தாரு. வட்டி வியாபாரி சுப்பையா வட்டி வியாபாரத்தை விட்டுட்டு அந்த ஊரை விட்டே வெளியில போயிட்டான். ராமையா சீதா 2 பேருமே அந்த கிணற ஒரு அழகான வீட்டா மாத்தி ஊர்க்காரங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படி அந்த வெயில் காலம் அந்த ஊருக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. உடல் பலம் முக்கியம்தான், அதே மாதிரி அறிவு பலமும் முக்கியம். உடல் பலத்தோட சேர்ந்து கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தினா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் அந்த கஷ்டத்தை தாண்டி வர நம்மளால முடியும்.